எஸ்பிபி சரண் ரீசெண்டா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் வந்திருந்தாரு. அண்ட் அதுல பார்த்தீங்கன்னா, தரங்கினி அவர்களோட வெளியேற்றத பத்தியும், அதேபோல சரிகமப நிகழ்ச்சிய பத்தியும் ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமப சீனியர் சீசன் 5ல கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா, 1 ஆன் 1 ரவுண்ட்ல தரங்கினி வெளியேற்றப்பட்டிருந்தாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா, டோட்டலி பயாஸ்ட், அன்ஃபேரா இருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சோசியல் மீடியால போய்க்கிட்டு இருக்கு. இத பார்த்ததுக்கப்புறம் அதுல இருந்தக்கூடிய ஜட்ஜஸ் எல்லாமே அவங்களோட கமெண்ட்ஸ பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஒரு சிலர் லைவ்ல ரசிகர்கள் கிட்ட பேசி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, எஸ்பிபி சரண் அவர்கள் ரீசென்ட்டா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஒரு லைவ் வந்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 1 ஆன் 1 ரவுண்ட வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. கொஞ்சம் கூட வந்து கணிக்கவே முடியாத மாரி தான் இருந்துச்சு. அவ்வளோ டஃப்பா இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே இதுல மார்க் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதையும் தாண்டி ரொம்ப மைன்யூட்டா கவனிச்சு அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்களோ, அதுக்கு தான் வந்து மார்க்ஸ் குறைஞ்சிருந்துச்சு. தரங்கினி இதற்கு முன்னாடி விட இந்த இதில ரொம்பவே சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்கள கூட கம்பேர் பண்ணியிருந்தவங்க இன்னும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணதுனால தான் அவங்க வெளியேறியிருந்தாங்களே தவிர, அவங்க அன்னைக்கு ரொம்ப மோசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கல. அதேபோல நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நிகழ்ச்சியே முழுக்க முழுக்க பயாஸ்டா இருந்துச்சு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதாவது ரசிகர்கள் இனியாவ காப்பாத்துறதுக்காக தான் தரங்கினிய வெளிய அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற மாரியான ஒரு டாக்ஸ் போய்க்கிட்டு இருக்கு. அததான் அவரு வந்து சொல்லியிருந்தாரு. அப்படிலாம் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுமே எங்க குழந்தைகள் தான். எல்லாருமே நல்லா பண்ணணும் தாங்க எங்களோட ஆசை. எல்லாருமே நல்லா செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை. ஸோ இவங்களுக்கு மார்க் கூட போடணும், அவங்களுக்கு மார்க் கம்மியா போடணும் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் எங்களுக்கு கிடையவே கிடையாது. அங்க என்ன இருக்குதோ அத தான் நாங்க அப்படியே ஷோகேஸ் பண்றோம். மக்களோட அன்ப யாராலயுமே வந்து ஏமாத்திலாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. இது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து இதுக்கப்புறம் வந்து இன்னும் ரவுண்ட் வந்து பயங்கர டஃப்பா தான் இருக்கும். ஸோ காம்படிட்டர்ஸ் எல்லாமே இன்னும் பயங்கரமா ப்ரிப்பேர் ஆகுங்க அப்படிங்கிற மாரி சரிகமப கண்டஸ்டன்ட்ஸ்க்குமே ஒரு அட்வைஸ் அவரு குடுத்திருந்தாரு. அவரோட அந்த ஒரு லைவ் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, பிரபல சீரியல் ஆக்ட்ரஸான சந்தியா அவர்கள் ரீசென்ட்டா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல ஒரு லைவ் வந்திருந்தாங்க. அந்த ஒரு லைவ்ல அவங்க ரொம்பவே கோவமா ஏகப்பட்ட விஷயங்கள பேசியிருந்தாங்க. குறிப்பா ஒரு பர்ட்டிகுலர் சேனல் பேர சொல்லி, அந்த சேனலும் இப்ப கேடுகெட்ட மீடியாவா மாறிருச்சு அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா முழுக்க முழுக்க ஒரு வெறுப்பு தரக்கூடிய நிகழ்ச்சியாகவும், அதே நேரம் பயாஸ்டான ஒரு நிகழ்ச்சியாகவும் முதல் முறையா நான் பார்க்குறேன். நாய்கள் மீதும் நாய்கள் ஆர்வலர்கள் மீது வெறுப்பு இருக்கும் வகையில தான் அந்த ஒரு ஷோ வந்து முழுக்க முழுக்க இருந்துச்சு. நான் கேட்கிறேன், நீயா நானா கோபி சார் வந்து அவரு என்ன நீதிபதியா? அவரு மட்டும் தான் நீதி தருவாரா? ஷோ முழுக்க ஒரு பக்கமாவே அவரோட நீதி இருந்துச்சு. நாய்கள் பாவம் இல்லையா? அந்த நாய்கள கொல்றது பாவம் இல்லையா? இது எந்த விதத்துல நியாயம்? உண்மையிலேயே இந்த மாதிரியான ஒரு ஷோவ நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் ரொம்ப ஆவலோட அந்த ஷோ பார்த்தேன். பட் ரொம்ப டிசப்பாயின்ட்மென்ட் ஆகியிருந்தேன். அங்க இருந்தக்கூடிய நபர்களும் சரி, அதே நேரம் அவங்களுக்கு ஆதரவா பேசியிருந்த நீயா நானா கோபி அவர்களும் சரி, உண்மையிலேயே என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படிங்கிற மாரி ரொம்ப சோகமாவும், கோவமாவும் பேசியிருந்தாங்க. அது இப்ப சோசியல் மீடியால வைரலா போகுது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.